ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே ஜீசுவா அங்க இருந்து கூட்டிட்டு அவன் கிளம்ப அவங்க அம்மா அந்த வண்டியை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போங்கன்னு உத்தரவு கொடுக்குற அடுத்த நிமிஷம் ஈரன் அவளோட அந்த பெரிய வண்டியை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டா. அவங்க எங்கேயும் போக விடாதபடி ஈரவும் சைட்ல வந்து நிப்பாட்டிட்டான். இவங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸும் வந்துட்டாங்க. அம்மா காரி என் பொண்ணு கடத்திட்டு போறான்னு கத்த அசிஸ்டன்ட் தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவ உங்க பொண்ணு கிடையாது, அவ இப்ப ஜீசு, அவ விருப்பப்பட்டு தான் போயிருக்கா, நீங்க எந்த வகையிலுமே கம்ப்ளைண்டே கொடுக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க அம்மா சைலண்ட் ஆகிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயின் விசாரிக்கும் போது ஹீரோ ஐயோ எங்க அம்மா ஒரு பொருளை மறந்து விட்டு வந்துட்டாங்க, அதை கொடுக்கறதுக்காக நான் கொண்டு வந்த அண்ணன் இடத்துக்குன்னு பார்த்து யாரோ பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க வேணா நாங்க ஜீசுவை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி பாருங்க, அவங்களே நாங்க சொன்ன கதைக்கு ஆமான்னு தான் சொல்லுவாங்கங்கிறா. ஹீரோயின் சரி நீ எதுக்குமா ஃபாலோ பண்ணி வந்தேன்னு கேட்டா இல்ல இந்த ஆள் போற அவசரத்துல என் வண்டியில ஒரு கீரல் போட்டான், அதுக்கு வசூல் பண்றதுக்கு தான் நான் வந்தேன்னு ரெண்டுமே பொய்யா உருட்டி எப்படியோ அந்த போலீஸ் ஆபீசர் அவங்க அம்மா எந்த சார்ஜஸும் ஃபைல் பண்ண வேண்டாம்னு சொன்னதால ரெண்டு பேரும் அமுச்சு விட்டாங்க. இதுங்க ரெண்டும் வாசல்லே நின்று ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் நம்ம மீட் பண்ணிக்கிட்டோன்னு கியூட்டா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா காரி அங்க கார்ல உட்காந்து இதை பார்த்தவளுக்கு திகு திகுன்னு எரிஞ்சிட்டு கிடக்கு. அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துமே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க அந்த லவ் மட்டும் உடைக்கவே முடியலன்னு அவங்க அம்மாக்கே புரியுது. ஏன்னா இவங்களதுமே ஒரு லவ் மேரேஜ் தான். அவங்க அம்மா குடிச்சு போட்டு வாமிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இவர் தான் எப்படியோ காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாரு. அவங்க அப்பா அவ்வளோ ஒரு ஜென்டில்மேனா இருந்திருக்காரு, அந்த விஷயத்தை தப்பா உபயோகப்படுத்திக்காம அப்படின்னு அவர் மேல ஒரு வித லவ் வந்திருக்கு. இவங்களே மூவி டிக்கெட்டை ரகசியமா அவரோட டெஸ்க்ல வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு அவர் வந்து இதை நீ தான் வச்சியான்னு கேட்க என்ன தவிர வேற யாரும் உங்களுக்கு வச்சிருப்பாங்க, நான் தான் வச்சேன், எனக்கு தானே உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸே பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஜீசுவா எதுக்கு என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன்னு அப்படி பண்ணிருக்க கூடாது, பெரிய பிரச்சனை ஆகும், எங்க அம்மா கறி சும்மா விட மாட்டா, என்ன உடனே விடுங்க நான் கிளம்புறேங்கிற. இவன் அடி பாவி உயிரை பணைய வச்சு 3 பேரும் உன்னை தேத்தி கூட்டிட்டு வந்தா இப்ப என்னன்னா இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு போக பாக்குற, ப்ளீஸ் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம், எல்லாம் உனக்காக மட்டும்தான், என்னால கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே அவளும் மனசு மாறிட்டா. எல்லா இடத்துலயும் ஆளை போட்டுட்டாங்க ஜீசு எப்ப வருவா தூக்கிட்டு போகணும்னு. அவங்க அம்மாவோட வீடு அந்த பேக்கரி கெஃபேன்னு அதை பார்த்து அந்த அக்காக்கே ஒரு நிமிஷம் பயமாகிட்டு அந்த ஷேர் ஹவுஸ் வாசல்லையும் நிறைய ஆளுங்க வந்து வெயிட் பண்ணவே ஓனர் போலீஸை கால் பண்ணி கூப்பிட்டாரு, சம்பந்தமே இல்லாம இங்க நின்னுட்டு இருக்கானுங்கன்னு. அவங்க எதனா கேஸ் ஆகிடுமோன்னு பயந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின கொஞ்ச நேரத்துல ஜீசுவை கூட்டிட்டு அவன் அந்த வீட்டுக்கே வந்துட்டான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஜீசுவை நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவங்க அம்மா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த ஊரை விட்டு அவளை அனுப்பி வச்சாங்கன்னு. ரெண்டோன்னு என்ன முட்டாளா, அவங்க பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா அதெல்லாம் பண்ணிடுவாங்களா என்ன, அந்த அளவுக்குலாம் யாருக்கும் பவர் இல்லைன்னா இவ அவங்களால என்ன வேணா பண்ண முடியும், நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு அவங்க போவாங்க. ஏன்னா எங்க அம்மாவை ஆல்ரெடி அந்த ரெஸ்டாரண்ட்டை புடுங்கிட்டு வெளில துரத்து விட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப வரைக்கும் எனக்கு சேஃபா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகல, எப்ப இங்க வந்து நிப்பாங்களோங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா இருக்குன்னவே அவளை அங்க வந்து ஹீரோயின் கூட அனுப்பி வச்சிடறாங்க. ஏற்கனவே ஹீரோக்கும் இவனுக்கும் ஏக பொருத்தம். இப்ப டி மானங்கட்டவனே, ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் காதலிச்ச ஜியானை காதலிக்கிறேன், இப்ப அவங்க தங்கச்சியை காதலிச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? டே ஜியான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா, ஆனா என்னோட ஃபைனல் லவ் உன் தங்கச்சி தானே, அவன் என் தங்கச்சிக்கு நீ பாய் ஃப்ரெண்டா வரணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, நீ நினைச்சாலும் அது நடக்காதுன்னு ஒரு அண்ணனா மிரட்டுறான். இவன் டே நான் ஆல்ரெடி அவளோட பாய் ஃப்ரெண்டா, புதுசா என்னடா மாத்த போறேன்னா, இல்ல நான் அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் நீ பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு மிரட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஓனர் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, எனக்கு என்னமோ இது சரியா படல, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதோ இப்ப நான் இருக்கவே கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரம் இதை பேசி முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு சொல்லவே ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசலான்னு கிளம்புறான். ஹீரோயின் நானுமே கூட வரேங்கிறா. வேணா எங்க அம்மா கறிக்கு உன்னை கண்டாலே ஆகாது, அவ முன்னாடி நீயே வந்து நிக்கிறேன்னா, இல்ல நானும் தானே இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கேன், அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னா கண்டிப்பா என் ஃபேமிலிக்கே பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லவே ஹீரோக்கு இந்த ஐடியா தோதுபடுற மாதிரி தோணுது. அதனால வா நான் அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வரேன். அவங்க அம்மா காரியா ஹீரோயினை பார்த்ததுமே நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்திருக்க, மரியாதைக்கு வெளில போயிடு, இல்லன்னா நான் உண்டு இல்லன்னு ஆக்கிருவேன் பாருன்னு மிரட்டுறா. அவங்க அப்பா தான் வந்து உட்காருங்க ரெண்டு பேரும், என்ன விஷயம், எதுக்காக அம்மா அவளை ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போறப்ப நடுவழியிலே மறிச்சு கூட்டு போனீங்க, என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கவே ஹீரோ நான் தான்ப்பா அவளை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்தேன், ஏன்னா அம்மா ஜீசுவை எப்படின்னா இங்க இருந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க, அவங்களோட நோக்கம் நிறைவேற கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன்னு சொன்னதும் அவங்க அப்பா அப்படி என்ன அம்மாவோட நோக்கம்னு கேட்க அவங்க அம்மாவே உளர்றா. ஆமா நான் தான் சொன்னேன், அவ மட்டும் இங்க இருந்து கிளம்பி போகலன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கம்பெனி கூடவே அவங்க அக்காவோட கேஃபே அவங்க மாமாவோட பேக்கரின்னு எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன்னு சொன்னேன், அதுக்கு பயந்துதான் அவ கிளம்புறதுக்கே ஒத்துக்கிட்டா, சும்மா ஏதோ பயமுறுத்த தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவே ஹீரோயின் இல்ல அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், அவளுக்கு ஒரு இடம் செட் ஆகல அப்படின்னு தோணுச்சுன்னா அவ எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போவா அங்க இருந்து கிளம்புறதுக்கு, அவ அந்த மாதிரி கேரக்டர்னு அவளை நல்லா புரிஞ்ச மாதிரி சொல்றாளா. ஆமா வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு, நீ என்னடி என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என் பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்க, உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்னா 25 வருஷம் என்னோட தங்கச்சியா இருக்கால, அந்த
அந்த உரிமையில சொல்றேன். உண்மையை மட்டும்தான் பேசுவேங்கிற மாதிரி சொல்லவே அவங்க உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க, அவன் உன் கூட தான் தங்கி இருக்கான் அப்படிங்கிற உண்மையை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச, அப்ப நீ பொய் தானே சொன்ன, இப்ப என்னமோ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கனா ஈரன், இல்ல அவரோட பெர்மிஷன் இல்லாம அவர் இருக்க இடத்த நான் எதுக்கு கோல் மூட்டி விடணும்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவரே உங்க வீட்டுக்கு வந்தாரு இல்ல, வழக்கம் போலதான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, சீக்கிரமே நான் என்னோட வீட்டுக்கு கிளம்ப கூட போறேன், அந்த வீட்டுல இவர் கூட இருக்கிறதுக்கு எனக்கே கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்னு சொல்றா. ஈரவும் கூட சிங்சாங் அடிக்கிறானா. ஈரன் ஜீசுவா அவ இஷ்டப்படி நீங்க வாழ விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், தயவு செஞ்சு அவளையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னதுக்கு அவங்க அம்மா ஏச்சி வாய மூடு, நீ எல்லாம் பேசவே கூடாது, இவ்வளவு நாட்டாமையா வேற பேசிட்டு கிடக்கியா, ஃபர்ஸ்ட் என்னன்னா என் புள்ளையோட வாழ்க்கையை கெடுத்த, இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வேற கேக்குற, உங்ககிட்ட யாரு ஒப்பீனியன் கேட்டா மரியாதைக்கு வெளில போயிடு, இல்லன்னா கழுத்தை பிடிச்சு தள்ள வேண்டியதா இருக்கும்னு மிரட்டவே அவங்க அப்பா சரி ஓகேடாமா நீ சொல்ல வேண்டியதா சொல்லிட்டல நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வான்னு ஹீரோயின் அங்க இருந்து வெளில அனுப்பி வச்சுட்டாங்க. ஹீரோ ஏமா நீங்க பண்றது எல்லாமே சரியாமா, அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணியே எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்பா அது உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்பாவே தோணலையான்னு கேட்க அவங்க அம்மா தப்பு தான்டா, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லுவோம் தான், அதுக்காக அப்படியே பண்ணிடுவோம்னு அர்த்தம் ஆகிடுமா, இப்படி பார்த்தாலும் நீ பண்ணது தப்பு, ஒரு அண்ணனா அவளை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமே கண்டி அங்க அவளுக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வச்சுட்டு வந்திருக்க, நீ எல்லாம் ஒரு அண்ணனை திட்டவே இவன் அப்படி என்னதாம்மா சாதிக்க போறீங்க எனக்கு புரியல, இப்படியே உங்க இஷ்டத்துக்கு எல்லாரையும் வளைச்சிட்டே இருந்து கடைசியில என்னதான் பண்ண போறீங்கன்னு கேட்க அவங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், இதுக்கு மேல எதுவும் பேசாதன்னு சொல்லி அவனை கத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாரு. இவங்க கிட்டயே நான் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம், அது வரைக்கும் மட்டும் சைலண்டா இருன்னு கொஞ்சம் நேரத்தை மட்டும் அவங்களுக்காக இப்போதைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இரவு ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஜீசு என்ன ஆச்சு அம்மா ஓகே சொல்லிட்டாங்களான்னதுக்கு உங்க அம்மா அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, ஆனா அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, உன்னோட முடிவு என்ன, மறுபடியும் எதனா மாத்தி மாத்தி யோசிக்க போறியா இல்லன்னா இதுல ஸ்ட்ராங்கா இருப்பியான்னு கேட்டா ஜீசு இல்ல அந்த வீட்டுக்கு என்னால போகவே முடியாது, கொஞ்ச நாளுக்கு மட்டும் நான் இங்கேயே தங்கி பேக்கரியில வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க இங்க தங்கிக்கிறதுக்கு. அவங்க அப்பாவுக்கும் மெசேஜ் அனுப்பி விட்டா ஹீரோயின் ஜீசு போகலப்பா அவளுக்கு பிடிக்கலன்னு வந்துட்டா இப்ப என் கூட தான் தங்கியிருக்கானு, அவங்க அப்பாக்கு அது இன்னும் பயத்தை உண்டாக்குது, எங்கிருந்து இந்த நாள் ஜியானுக்கும் பிரச்சனை உண்டாகுமோன்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அக்காவும் தங்கச்சி ஒன்னா நிம்மதியா தூங்கி இருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஒரு பழைய போனை கொடுக்குற, அவளோட போன் உட்பட வாங்கி வச்சிருக்கவே அவங்க அம்மா காரி ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா, அவங்களுக்கு கால் பண்ணி ஒரே ஒரு வாட்டி அந்த வீட்டை விட்டு அவ வெளியில கண்டிப்பா வருவா, அப்ப தட்டி தூக்கிடுங்க விட்டுறாதீங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்கா. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா உஷாரா ஜீசு வெளில வரப்ப அவளை கார்ல அங்கிருந்து கூட்டு வந்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் உங்களை நம்பி இருக்கணும், அந்த வீட்டுல எல்லா முடிவும் தாத்தா தானே எடுப்பாங்க, அதனால நீங்களும் தாத்தா பேச்சுக்கு தான் கட்டுப்படுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே உங்ககிட்ட கூட ஹெல்ப் கேட்கவே இல்லை, எனக்கு யுன்சுக்கா வாழ விருப்பம் இல்லப்பா, நான் ஜீசுவா மட்டும்தான் வாழணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க அப்பாவுக்கும் என்ன சொல்றதே தெரியல, இவங்களை பக்கச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது, அதனால அவளுக்கு ஃபேக்கான ஒரு நம்பிக்கையை கூட கொடுக்காம சைலண்டாவே இருக்காரு. அவங்க அம்மா காரி தாத்தா கிட்ட போய் கத்துறா, எனக்கு என் பொண்ணு வேணும், எப்படின்னா ஏற்பாடு பண்ணி அவளை அங்க இருந்து தூக்குறதுக்கு ரெடி பண்ணுங்கப்பா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் முடிவெடுக்க முடியாது, இது வேலைக்காகாத ஒரு பிளான், அந்த வீட்டுக்குள்ள நம்ம நினைச்சாலும் போக முடியாது, எனக்கு ஆனா இது ஒரு தப்பான ஃபீலிங்ஸை உருவாக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஜியான் பிள்ளை உன் பையனை அசால்ட்டா வளைச்சு போட்டா, இப்ப என்னன்னா உன் பொண்ணையும் கூட்டு போயிருக்கா, ஆனா அவனை ரிட்டர்ன் கொண்டு வர்றதுங்கிறது இதுக்கு மேல முடியாத காரியமா எனக்கு தோணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இவங்க அவன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சேருவான்ப்பா, ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய சக்சஸரா ஆக போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வளர்ந்தவன், அந்த நினைப்ப ஒரு நாளாச்சு யோசிச்சு பார்த்தா ரிட்டர்ன் வந்து சேர போறான், ஆனா என் பொண்ணு எனக்கு வேணும், எனக்கு ஜீசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கத்த அவங்க அப்பா உனக்கு ஜீசு வேணும்னா எனக்கு உன் புள்ள வேணும், ஜீசு எப்படி கூட்டிட்டு வர்றதுங்கிற பிளான நீ போட்டுக்கோ, உன் புள்ளை எப்படி கூட்டிட்டு வரணுங்கிற பிளான நான் போட்டுக்கிறேன், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவே பாவம் இந்நேரத்துக்குன்னு பார்த்து கரெக்டா வீட்டுக்கு வராரு, எப்படி ஜீசு இங்கதான் வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இவர் பின்ன கூடிய அந்த தாத்தாவும் வந்துட்டாரு. இத்தனை நாள் ஏன் தெரியுமா உங்களெல்லாம் ஒரு ஆளா கூட நான் வந்து பார்க்கல, ஏன்னா நீங்க கேடு கட்ட ஜென்மவங்க, அடுத்தவங்க குழந்தைய திருடி பொழப்பு நடத்தக்கூடியவங்க, உங்களெல்லாம் வந்து பார்த்து என்னோட தரத்தை நானே தாழ்த்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வராம இருந்தேன், ஆனா இந்த மானங்கிட்ட வீட்டுக்கு நானே வர வேண்டியதா போயிடுச்சு, எல்லாம் என் விதின்னு சொல்லவே அவங்க அப்பா என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்றாரு. தாத்தாவோ இந்த மாதிரி மீனிங்கே இல்லாத வார்த்தையில நீ சொல்லாத, அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே செத்து போயிடும், அதுக்கப்புறம் சரி அப்ப நீ எதுக்கு தான் வந்திருக்க அதையாச்சும் சொல்லுன்னு அவங்க அப்பா கோவமாவே கேக்குறாரு. தாத்தா பெத்து வச்சிருக்கே ஜியான்னு ஒரு பொண்ணு, அதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே திமிர்தனத்தை காமிக்குது, என் பேரனே வளைச்சு போற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க அவங்க அப்பாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஜியானான்னு ஷாக்கிங்கா கேட்க தாத்தா ஐயோ நீ ரொம்ப ஷாக் ஆயிட்டியாப்பா, இத பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், ஏன்னா உன் பொண்ணு இதுக்கப்புறமாச்சும் இந்த பயத்திலயாச்சும் நீ அடக்கி வைப்பல, இல்லன்னா என் கையில அடிபட்டு அது சாகிறதுக்கு முன்னாடியாச்சும் உனக்கு தோணும்ல நம்ம இதை பண்ணிருக்கலாமோன்னு, மரியாதைக்கு உன் பொண்ணு கிட்ட சொல்லி அவளை ஒழுக்கமா என் பேரனை விட்டு இருக்க சொல்லு, நாளை பின்ன கவலைப்படுற நிலைமை ஆகிட போகுதுன்னு இவங்க அப்பா கேக்குறாரு. உண்மைதான் சொல்றீங்களா, இந்த விஷயத்தை என் பொண்ணே கன்ஃபார்ம் பண்ணாலா, உண்மைக்குமே நான் அவனை டேட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு, இல்ல நீங்களே எதனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றீங்களான்னு கேக்குறாரு. இவரோ இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன், என்ன உன் பொண்ணு ஆமாங்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனா ஒண்ணு மண்ணா
அவன் கூட ஒரே வீட்லயே தங்கி இருக்கா. அப்ப நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்கணும்னு கேக்கு அவங்க அப்பா இல்லங்க, என் பொண்ணு அப்ப இந்த விஷயத்தை ஒத்துக்கல, அவளுக்கு விருப்பம் இல்லங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கா. என் பொண்ணு எக்காலத்திலயும் போய் சொல்லவே மாட்டா. அவ இல்லன்னு ஒரு விஷயத்த சொல்றானா கண்டிப்பா அது இல்லன்னு தான் அர்த்தமாகும். உண்மைக்குமே என் பொண்ணு மட்டும் அந்த வீட்ல இருக்கா அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன 100 தடவை கூட அடிக்கலாம். ஒரே வீட்ல இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு என் பொண்ணு மேல வைக்க கூடாதுன்னா, தாத்தா உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கு தாண்டா நீ இப்ப வரைக்கும் இந்த இடத்துல இருக்க முட்டா பயலே. நான் தான் தெளிவா சொல்றேனே, நீ உன் இடத்துல இருந்து யோசிக்கிற, நான் ஏன் லெவல்ல இருந்து யோசிக்கிறேன். பெத்த அப்பா அம்மாவே வேற ஒரு குழந்தைய திருடுவாங்களாம், ரிட்டர்ன் குடுக்கறப்ப இவங்களோட சொந்த குழந்தைய கொடுப்பாங்களா, இப்படியாப்பட்ட கிரிமினல் வேலை எல்லாத்தையும் பாப்பாங்களாம். ஆனா என் பொண்ணு நான் தங்கமா வளர்த்திருக்கேன், அவ பொய்யே சொல்ல மாட்டான்னு நீ சொல்ற பத்தியா, அதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. தாயை போலதான் பிள்ளை, நூலை போலதான் சேலன்னுவாங்க. அதே மாதிரி உங்க 2 பேரை போலதானே அவளும் இருப்பான்னு அதுக்கு நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன உங்க குழந்தையை கடத்தினதுக்கு கிட்னாப்பர்னு கூட சொல்லிக்கோங்க, ஆனா என்னோட பிள்ளையே எதுவும் நீங்க சொல்லாதீங்க. என்ன அடிங்க கொல்லுங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா என் பொண்ணு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, தாத்தா அப்ப அடிச்சுக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்ல வர. அப்போ ஓகேன்னு சொல்லி பொலிச்சுன்னு ஒரு அறை கொடுக்குறாரு. மறுபடியும் 25 வருஷம் என் பிள்ளைய நான் தொலைச்சேன்ல, அதுக்கும் நீ வாங்கணும்னு அடிக்க வரும்போது நடுவுல அவங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்கள அடிச்சிடுறாரு. ஆனா அப்படியும் மனசாராம சாரி மிஸ் ஆகிட்டு இப்ப ஒழுங்கா வாங்கிக்கோன்னு 3 தடவை கண்டினியூஸா அவங்க ஃபேமிலியை சேர்ந்த 2 பேரையும் அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விட்டு போறேன்னா எதுக்காக? 25 வருஷம் ஏதோ என் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருக்கே அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான். ஆனா அதுக்காக உயிரோட மறுபடியும் விடுவேன்னு அர்த்தம் கிடையாது. கடைசி வார்னிங்கா எடுத்துக்கோங்க. எதனா மட்டும் நடந்துச்சு உங்க உடம்புல கண்டிப்பா உசுரே இருக்காதுன்னு சொல்லி நல்லா ஒரு இஷ்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தையும் காமிச்சு விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்க அப்பாக்கு அந்த வயிற்று வலி மட்டும் சுத்தமா தாங்கவே முடியல. 2 வீடு அவங்க ஒரு பக்கம் தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு கிடக்கு. இதுங்க ரெண்டும் இப்பதான் ரொமான்ஸ் ஜர்னியவே ஸ்டார்ட் பண்ணுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் லைட்டா பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பாவோ இங்க பாருடி, இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றத கேள, நம்ம பொண்ணு அவ இஷ்டத்துக்கு வாழட்டும், தயவு செஞ்சு அவளை விட்டுருவோமேனா, கேவலம் அந்த பேக்கரியில வேலை பார்த்துட்டு இருக்கவனுக்கு அசிஸ்டன்டாவே காலம் ஃபுல்லா அவளோட வாழ்க்கையை ஓட்டிடுவாளா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி நம்ம பொண்ணை என்னால விட முடியாது. என் பொண்ணோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்த மாதிரி அவளுக்கு படிக்கணும் அப்படி இப்படின்னு வாங்க. இவரு இது எல்லாமே எதனால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளை தொலைச்சதுனால தான் நடந்துச்சு. அதை மறந்துட்டு அந்த குழந்தை மட்டுமே எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி அவ மேல பழி போட்டுட்டு இருக்கனா, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப ஊரே பார்த்து கை கொட்டி சிரிக்கும். காலேஜ் கூட ஒழுங்கா முடிக்காத ஒரு தத்தி தான் என்னோட பொண்ணுன்னு நினைச்சா அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னா, அப்ப ஊருக்காக பார்த்து பார்த்து உன்னோட பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் நீ இழக்க போறியா? ஆல்ரெடி நம்ம பிள்ளை இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டான்னு அவன் ஒரு போக்குல தெரிஞ்சுட்டு கிடக்கான். இப்ப இவளும் போயிட்டா. அட்லீஸ்ட் அப்பா அம்மா அப்படிங்கிற மதிப்பாச்சு அவ கொடுக்கணும்ல, அதுக்கான நேரத்தையாச்சும் கொடுக்க மாட்டியானா? அவங்க அம்மா கறி இல்ல இல்ல எங்க அப்பா எப்படியும் பேசி நம்ம பிள்ளைய கூட்டு வந்துருவாரு, ஜீசுலாம் அசால்ட்டா தட்டி நான் தூக்கிட்டு வந்துருவேன்னதுக்கு இவரு நீ என்ன நினைச்சாலும் ஜீசுவை கூட்டு வர முடியாது. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட யூன்ஸுக்கு இறந்துட்டா. இப்ப அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது ஜீசு. நீ இல்ல அது என்னோட பொண்ணுதான் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டினா, நீ அவளை தொலைச்ச விஷயம், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது, அவங்க இதுக்கு பதில ஜியான் அமிச்சது, இந்த எல்லா விஷயமும் வெளில வரும். அப்ப ஊரு கை கொட்டி சிரிக்காது அவனை பார்த்து. அதனால நான் சொல்றபடி நடந்துக்கோன்னு கேட்க அவங்க அம்மா எதுக்குங்க இவ்வளவு சாஃப்டா யோசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாத்துலயுமே இப்படி விட்டு கொடுத்து போனா என்ன அர்த்தம்னு கேட்க, ஏன்னா நான் உங்களை மாதிரி பணக்காரன் கிடையாது, நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. மேபி என் பொண்ணு என்னோட ரத்தத்துல பிறந்த காரணத்தினால கூட அவளும் இந்த மாதிரி ஆர்டினரியான ஒரு வாழ்க்கையை விரும்புறாளோ என்னமோ. நான் கடைசியா கேக்குறேன், நம்ம பொண்ணு அவ இஷ்டத்துக்கு வாழ விடு, இது ஒரு ஃபேவரா கேக்குறேன். ஆனா இதுக்கப்புறமா எப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சினா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நல்லாவே ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்டாரு. அவ்வளவு சொல்லியுமே இந்த அம்மாக்காரி அடங்காம அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிருக்கா அவங்க அக்காவோட அந்த கேஃபேவும் பேக்கரி ஓனரோட பேக்கரியும் விலைக்கு வாங்குறதுக்கு. ஆனா இதுல என்ன ஒரு சட்ட சிக்கல்னா, அவங்க 2 பேரோட லீஸுமே இப்பதான் ரினியூ பண்ணிருக்காங்க. அதனால இவங்க என்னதான் அதை வாங்கினாலுமே லீஸோட கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ள அவங்கள அங்க வந்து தூக்க முடியாது. ஹீரோயினும் ஒரு வழியா அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டா. ஹீரோ இதுதான் நம்ம பார்க்க போறது கடைசியா கூட இருக்கலாம், நான் வேணா உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன் வான்னு கூட்டிட்டு வரான். ஃப்ரெண்டு கிட்ட தான் காரை கடன் வாங்கியிருப்பான். ஆனா அதுல போகாம 2 பேரும் பஸ்ல போலான்னு கூட்டமா இருக்கக்கூடிய பஸ்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. பிரேக்லாம் போடவே அவங்களையும் அறியாம கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க, விலகணும்னு நினைச்சாலும் முடியாம. அவளை அனுப்ப மனசு இல்லாம சரி நம்ம 2 பேரும் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் சரக்கு போடுவோமான்னு கேட்க இவளும் சரி ஓகேன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டா. ட்ரிங்க்ஸும் குடிச்சு முடிச்சுட்டாங்க, அடுத்தது சாப்பிட்டும் முடிச்சுட்டாங்க. அங்க ஒரு ஃப்ரீ ஸ்நாக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து கிளம்ப மட்டும் மனசே வர மாட்டுது. எதுவுமே பேசாம சைலண்டாவே 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அந்த ரோட்ல கூட ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்படியே நடந்துட்டு இருந்தோம்னா ஒரு நாள் ஆனாலும் இந்த தெருக்குள்ளே தான் சுத்திட்டு இருப்போம். எனக்கு புரியுது 2 பேருக்குமே பெரிய மனம் இல்லன்னு, ஆனா வேற வழி இல்லல்ல. இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னப்ப நான் உன்னை ஸ்டாப் பண்ணாததுக்கு காரணமே என் எதிர்க்க நீ மனசு விட்டு கூட சிரிக்க மாட்ற, ஒரு போலித்தனமான சிரிப்பை மட்டும்தான் முன் வச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறமாச்சு உனக்காக நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. பார்த்து பத்திரமா உன் லைஃப பாத்துக்கோன்னு தலையை தடவி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவ ஒரு பக்கம் அழுதுகிட்டே வீட்டுக்கும் வந்துட்டா. அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவங்க
அவங்களும் சொல்லல, அப்படியே சும்மா போட்டு பாக்குறாரு. அந்த சேர்மன் பையன் இங்க வந்தாமா, அவன் ஏதோ சொல்றான் அவங்க பேரனும் நீயும் டேட் பண்றீங்கன்னு. உண்மைக்குமே உனக்குள்ள அப்படி எதனா ஆசை இருக்கா என்னன்னு கேட்க, இவ ஐயோ அப்பா ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த ஆசை எதுவுமே எனக்குள்ள இல்லப்பா, ஜஸ்ட் ஒரு கிரஷ் மாதிரிதான், மத்தபடி அது லவ் எல்லாம் ஆனதே கிடையாது. ஏதனா பிரச்சனை பண்ணாரானதுக்கு இல்ல இல்ல சும்மா வந்து அந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சுட்டு போனாருமா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஜீசுஃபும் ஃப்ரெண்டும் இந்த பேக்கரிக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்கா. அவங்க அம்மாக்காரி அந்த வேலைக்கு இப்பத்தி கொடுக்குற விலையை விட டபுள் பிரைஸ் கொடுத்து வாங்க சொல்லியிருக்கா. இவளும் கால் பண்ணி அவங்க அப்பாக்கு சொல்லவே மனுஷன் கையால் ஆகாத தனத்தை நினைச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. என்ன அடுத்தது பண்றதுன்னே தெரியல அவருக்கு. டைரக்டா பொண்டாட்டி கிட்ட வந்து ஒரு 80s இருக்குன்னு அவ்வளவு சொல்லியுமே ஜீசுருக்கு அந்த பில்டிங்கே வாங்குறதுக்கு நீ பிளான் வச்சானா, ஆமா நான் ஏதோ மிரட்டுறதுக்காக சொன்னேன், ஆனா இப்ப அவ அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பண்ணும்போது நான் ஏன் சும்மா விட்டு கொடுக்கணும், அதனால நானும் சீரியஸா எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமாச்சு அவ இடம் அறிஞ்சு சீக்கிரம் ரிட்டர்ன் வருவாள்னதுக்கு உனக்கு அறிவு இல்ல, அவங்க அம்மா கிட்ட இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டையும் புடிங்கிட்டு அவங்களையும் வெளில துரத்து விட்டுருக்க, உனக்கு மனசாட்சியே இல்லையா, அவங்க நம்ம பொண்ணை காப்பாத்தினவங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையானா, அதெல்லாம் எனக்கு தோணல, நீங்க தான் ரொம்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் மர கழண்டுச்சு எனக்கும் கழணுமானா அவங்க அப்பா பைத்தியக்காரி. அன்னைக்கு அந்த பிரிட்ஜ் அப்படியே உடஞ்சி ஒட்டு மொத்தமா போயிடுச்சு அடிச்ச புயல்ல, அதே பிரிட்ஜ்ல தான் நம்ம பொண்ணு இருந்திருக்கா, அன்னைக்கு மட்டும் அவங்க ஃபேமிலி வந்து அவளை காப்பாத்தி கூட்டு போலனா, இப்ப சொல்றேன் என் பொண்ணு என்னோட பெருமை அது இதுன்னு, அந்த பிள்ளையே உயிரோட இல்லாம போயிருக்கா, அப்ப என்ன பண்ணிருப்ப நீ சொன்ன அந்த கிட்னாப்பர் அந்த குழந்தை அங்க நின்னு பார்க்க கூட கிடையாது, அவங்க அந்த இடத்துல இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தை செத்தா என்ன இருந்தா என்னன்னு அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அந்த கிட்னாப்பர்ஸ நம்பது கட்டின புருஷன் இவரை நம்ப மாட்டுது, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க பாட்டு ஒரு கட்டுக்கதையை கட்டாதீங்கன்னது. இவரும் என் பொண்ணு இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா, பாக்குறதுக்கு எலகண்டா இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்லன்னு அவ்வளவு குறை சொல்லிட்டு இருந்தேன், ஆனா பாக்குறதுக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமா இருக்க, நீ எவ்வளவு கீழ்த்தரமானவ தெரியுமா, உன்னோட கள்ள காதலனை பாக்குறதுக்காக என் பிள்ளையவே அந்த இடத்துல தனித்து விட்டு போயிட்டு நீன்னதுமே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. யோ என்னையா சொல்லிட்டு இருக்கேன்னு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.